வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 திங்கட்கிழமை சித்திரை மாதம் 8ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல காலை 8:34 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அஷ்டமி திதி பிற்பகல் 2:33 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மேல் நவமி திதி வந்துடுது. மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை 8:34 வரைக்கும். அதுக்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. மிருகஷீட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை 8:34 வரைக்கும். அதற்கப்புறம் மேல் திருவாதிர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர். இன்று திருவோண விரதம். இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்துல வர பாடலை காதுகளால் கேட்கிறதும், அந்த மகாவிஷ்ணு மீது பாடப்பட்ட அந்த 4000 திவ்ய பிரபந்த பாடலை காதுகளால் கேட்கிறதும், மகாவிஷ்ணு ஆலயங்கள் வீட்டு அருகாமையில் இருந்தது அப்படின்னா அங்க துளசி, உலர் திராட்சை, தாமரை பூ இது போன்ற பொருட்கள் கொண்டு பிரார்த்தனைகள் செய்வதும், வாமன அவதார திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியா பார்க்கறதும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்ங்கிற பாடலை கேட்கறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு கொடுத்துரும். இப்படி சந்திரன் உத்திராடம் திருவோணம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க தான். சின்னவனே, பெரியவனே, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சீக்கிரம் அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன், கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்களேன், கொஞ்சம் டக்குன்னு கொடுத்துருங்களேன், கொஞ்சம் உடனே இந்த 2 சாமா மட்டும்தான், இந்த 4 சாமா மட்டும்தான் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமா அறக்க பறக்க. ரெக்க 2 தாங்க இருக்காது. நான் டென்ஷன், என்ன படபடப்பு, என்ன பரப்பு அப்படின்னு பரப்பா காக்கா பரபர கோழி பரபரவா அப்படின்னு ரெக்கை இல்லாம பறக்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சோண்டு மரியாதை மதிப்பு இருந்துட்டா போதுங்க. நாங்கள் வேற எதையுமே எதிர்பார்க்கல. இந்த சொன்ன சொல் தட்டாத பிள்ளை அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தான். உங்களை புகழ்ந்தும் வேற 4 வார்த்தை பேசி போடுவாங்க. அப்புறம் மொய் செய்ய போறாங்க, அதை செய்ய போறாங்க, இதை செய்ய போறாங்க. விலை கொடுத்து மரியாதையை பெற வேண்டிய தருணங்கள். ஆமா, நம்ம இப்படிலாம் நல்லது பண்ணாதான் நம்மளை 4 பேர் நல்ல வார்த்தை சொல்றாங்க, நானே எஸ்தேங்கிறாங்க, நம்பிக்கை இருக்குப்பா, கொஞ்சம் பரவாயில்ல, வரவு செலவுல கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்ற தருணங்கள் ரிஷபராசி நேயர்கள் வாங்குவீங்க. பூர்ண கும்பம் முதல் மரியாதை நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை எங்க சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க சார், கை தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ற தருணங்கள். இந்த இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கிடலாம், உட்காந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிச்சிடலாம். கண்டிப்பா விரயம் இருக்கும், செலவு ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் மெதுவா சோம்பேறித்தனம்ங்கிறது எட்டி பார்ப்பதற்கான தருணம். கொஞ்சம் நீங்களா எல்லா முயற்சியும் செஞ்சு பக்கத்துல இருந்து கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு. கொஞ்சம் ஓரளவுக்கு விரயங்களை தவிர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத மிதுனராசி நேயர்களுக்காக சொல்லலாம். ஷார்ட்டேஜ் சார், மருந்து தீர்ந்து போச்சு சார், மாத்திரை தீர்ந்து போச்சு சார், மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர சொல்கிறாங்க, இங்கே வேற கும்பலாக இருக்கும், க்யூவில் நிற்கணும், மெடிக்கலில் க்யூவில் நிற்கணும், மருந்து மாத்திரை மளிகையில் பற்றாக்குறைகளுக்கான தருணம். நல்ல வேலை குணத்துக்கெல்லாம் எதுவும் பற்றாக்குறை வராமல் போச்சு சார் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. பணம் பந்தியிலே, உங்களுடைய குணம் குப்பையிலே. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்,
நேராக அடிக்கிறீங்க பார்த்தீங்களா இறங்கி, அட எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுப்பா, உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம், சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். டிசிஷன் மேக்கிங், எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், அதுவும் இந்த இந்த பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணினாலே ஆமாம் சார் ஆமாம் சார் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அப்படின்னா அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு உயர்வு, அந்த பக்காவா அயன் பண்ண வஸ்திரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் நிற்கிறதுக்கான அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் யாரை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ சொன்ன பேச்சு கேட்காதவங்க, சொல் பேச்சை தட்டாதவங்க, பெரிய போராட்டமாக இருக்க வேண்டிய அமைப்பா. இவங்களுக்கு அட்ரஸ் சொல்லி விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நெஞ்சு வலியே வந்துடுது அப்படின்னு. சார் பேசி மாள முடியல, தொண்டை தண்ணி எடுத்துட்டாங்க, தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு, தண்ணி தருவீங்களே. இல்லை நீங்கள், நான் கேட்கல தண்ணின்னு, நீங்கள் தொண்டை தண்ணி போச்சு அப்படின்னு இவங்க கிட்ட பேசி ஒத்துக்க வைக்க முடியல அப்படின்னு எத்தனை தடவை நம்மளும் விளக்கம் சொல்றது, எத்தனை தடவை வியாக்கியானத்தை கேட்கறது, எத்தனை தடவை விவரத்தை எடுத்து எடுத்து சொல்றது அப்படின்னு. 1க்கு 4 தடவை பேசியாச்சு சார், 4க்கு 5 தடவை சொல்லியாச்சு சார், திருப்பி திருப்பி மனசு அவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக. எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது எதிர்ப்புகள் பலமாக இருக்கும். ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க. ஐயா நீங்களும் ஜெயிக்கலையா, நானும் ஜெயிக்கல, நீங்களும் குக்கா நானும் குக்கு, நீங்களும் கிராமமா நானும் கிராமம் அப்படின்னு ஒரே ஒன்னா ஒரே இதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்க கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பாவ புண்ணியம் நிச்சயம் உண்டுங்க. யாரோ ஒருத்தராவது இன்னைக்கு உங்களை பார்த்து இறக்கப்படுவாங்க. சோ ஏன் இது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றீங்க, இங்க வாங்க ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்க, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்னைய காப்பாத்தி விட்டுருங்க, இதுல இருந்து தூக்கி விட்டுருங்க அப்படின்னு. ஐயனாரப்பா உன் பிள்ளைய காப்பாத்திட்ட அப்படின்னு இந்த குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ண வேண்டிய தருணம், இஷ்ட தெய்வத்தை கூப்பிட வேண்டிய ஒரு நிலை. ஆமா சார் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, வாயில வச்சிருக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பிடவும் முடியல, பயமாவே இருக்கு அப்படின்னு. என்னது பயம் அப்படின்னு. நண்டு கண்டாலும் பயம், செண்டு கண்டாலும் பயம், திக்குன்றுச்சுல்ல அப்படின்னு இந்த மெயிலை ஓப்பன் பண்ணாலே ஒரு பயம் பக்குங்குது. இந்த பாஸ் உள்ளவான்னு கூப்பிட்டாலே ஒரு பயத்தோடவே போற மாதிரியே சில தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை பிள்ளைகள்கிட்ட இருக்க கோபதாபங்கள் மறையும். அப்புறம் இந்த எக்ஸாம் லீவ்லாம் முடிஞ்சிச்சுன்னா குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும்ல, லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணி ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ண வேண்டிய தருணங்கள். ஜில்லுன்னு இருக்கிற சிகர் தண்டாவை இன்னைக்கு ஆர்டர் போட்டு தான் தீரணும். இந்த பன்னீர் சோடா, இந்த இளநீர், இந்த கரும்புச்சாறு, அடடா தெரிக்குது சார் புளியும் போதே ஜூஸ் அப்படின்னு. கொஞ்சம் ஐஸ் தான் ஜாஸ்தி போடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு. ஜாஸ்திலாம் இல்லை, நிறையவே ஜாஸ்தி போடுவாங்க, அளவாக சாப்பிட்றது நல்லது. இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே கடன்னு அடிக்கக்கூடாது. அது குடிக்கும் போது நல்லா இருக்கும், அதோட எஃபெக்ட்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சம் பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு, முயற்சிகள் வெற்றி தர வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ பக்தி, தாய் வழி உறவுகள், தாய் மாமன் கூட்டத்தோட பிரார்த்தனை, பிரயாணங்கள் இதெல்லாம் முடிச்சு வெற்றிகரமாக திரும்புவதற்கான தருணம் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. ஆமாம் சார் பிடிச்சது விடமாட்டேங்குது சார், விரட்டிக்கிட்டே இருக்கு சார், அதை கொண்டா இதை கொண்டா அதையும் இதையும் எடுத்து வை, இதையும் அதையும் எடுத்து வை அப்படின்னு. இந்த அயன் பண்ணாத வஸ்திரம் சார், இந்த இது ஆர்டர் கொடுத்துட்டேன், என்னவோ லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. பாருங்க, நமக்கு தெரியுது லேட் ஆகுதுன்னு, நம்மளும் யாரோ ஒருத்தரை நம்பி தானே சொல்லியிருக்கோம். கொஞ்சம் டக்குன்னு பண்ணுங்க, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கங்க, கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. எங்கள் தேவையை புரிந்து கொண்டு இதை செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவை ஒருத்தர் போடும் பொழுது, ஆமாம் சார் நாங்கள் நடுப்புற தான் நிற்கிறோம் அப்படின்னு. இந்த நடுப்புற தான் இடையில் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். அந்த இடையில் நிற்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. 2ம் கெட்டான் நிலை. சார் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, சில உறவுகளை தவிர்க்கவும் முடிவதில்லை, தள்ளி வைக்கவும் முடிவதில்லை, இவங்களோட தான் பொழப்பு நடத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுற்றி வந்த மாதிரி தான் வர வேண்டியதாக இருக்கு. கொஞ்சம் குழப்பமான மனநிலையுடன் இன்றைய நாள். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தன ஆதாயம். ஆமாம் சார் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன், இந்தாங்க அலோவன்ஸ் அமௌண்ட், இந்தாங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ், இந்தாங்க
பில்லுக்கான பணம் இந்தாங்க, கை செலவுக்கான பணம், இந்த ஊர்காசு ஆமா ஆமா ஆமா, ஊர்காசெல்லாம் வந்து சேர்ந்ததுன்னு சொல்ற தனம். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு. உங்க வார்த்தைக்கு மறுபேச்சு இருக்காது, உங்க செயலுக்கு மறு சொல் அப்படிங்கிறது இருக்காது. யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. நீங்க யாரையாவது எதிர்த்து பேசாம இருந்தீங்கன்னா தான் பெரிய விஷயம். உங்கள் அதிகாரம் தனுசு ராசி நேயர்களே என்றென்றும் சிலப்பதிகாரமே அப்படிங்கிறது தான் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். சிவப்பு அதிகாரமும் உண்டு. கொஞ்சம் கோபம் மட்டும் படாதீங்க. அடுத்தவங்களை மன்னிக்க கற்றுக்கணும், மறக்க கற்றுக்கணும். சில தவறுகளை பெருசுபடுத்தக்கூடாது. உதாசீனப்படுத்திட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போக வேண்டிய நிலை. அந்த தவறெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம், இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பெருசாக பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டமாயிடும். குடும்பத்தில் அந்யூன்யங்கள், நிம்மதி, சந்தோஷம், குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நம்பிக்கை, நாணயம், கைராசி பழிச்சிடும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வழி நடுக காட்டு மல்லி பூத்திருக்கு, அது யாருக்கு? உங்களுக்கு தான். பறிச்சுக்கங்க அப்படின்னு. இந்த மல்லிப்பூ வாசம் என்ன, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே மச்சான், நீ பக்கத்தில் வந்தால் போதும்னு சொல்கிற விஷயம். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். அப்புறம் பொழப்ப பார்க்கணும்ல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், ரேஞ்சாக ஃபியூவல் ஃபில் பண்ணுறது. ஆமாங்க, நாங்கள் எப்போ டேங்க்கு தாங்க ஃபில் பண்ணுவோம். எண்ணெய் பொருட்கள், எண்ணெய் பதார்த்தங்கள், திரவ பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். கூட்டணி கை கொடுக்கும், கூட்டு தொழில் கை கொடுக்கும். உடன் இருப்பவர்களால் ஆதாயம், மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம். அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத யூகிக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம். கெட்டிக்காரத்தனமான பலன்கள் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை சார் மறந்துட்டேன், யூ டர்ன் தான், அபவுட் டர்ன் தான், டேக் டைவர்சன் தான், ஒரு சுத்து சந்திரனே சுத்திட்டு தான் இருக்கிறாரு, இன்னும் உங்க ராசிக்கு வரல. இப்போ உங்களையும் சுத்தல்ல விடுவாங்க. அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை, இந்த கியூவில் காத்திருக்கிறது, நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது. இந்த கஸ்டமர் கேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் நமக்கு புரியாமல் தான் கஸ்டமர் கேருக்கே ஃபோன் பண்ணுறோம். அதை அட்டன் பண்ணாமல் அங்கேயும் ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வந்தால் தான் ஒரு எரிச்சலே வரும். நாங்கள் பேசி விளக்கம் கேட்கறதுக்காக இருக்கும், எதுக்கு அந்த ஆட்டோமேட்டட் வாய்ஸையே கொடுக்குறீங்க திருப்பி அப்படின்னு. எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது? கால் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டு, வெயிட்டிங் பீரியடு, டிக்கெட்டே வெயிட்டிங்கு, என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். பணத்தடுமாற்றம், பற்றாக்குறைகள் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சார் மறந்துட்டேன், இந்த கார்டை மறந்துட்டேன், ஐடி கார்டை மறந்துட்டேன், இந்த டெபிட் கார்டை மறந்துட்டேன், கிரெடிட் கார்டை மறந்துட்டேன், பேமெண்ட் தரேன்னு சொன்னேன், அதை மறந்துட்டேன்னு சொல்கிற தருணம் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாயம் ஒன்று ஹிட்ஸ் த புல்லை. அப்போது எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல முனைப்பு. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், கன்ஃபர்மேஷன், ஃபாஸ்ட் ட்ராவல், வேகமாக சீக்கிர அப்படின்னு சொல்கிற, இது வேற ஹிந்தியில் சீக்கிரமா அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. தாய்மொழியின் மீது அதிகப்பற்று, தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம். போயமு இங்கிலீஷ் போயிட்டே நீ உக்காந்தீங்கன்னா உன்னை விட ஹைட்டு, இந்த இங்கிலீஷ் போயிட்டு உக்காந்துட்டாலே நம்ம பெரிய ஹைட்டு தான், அப்போ பார்த்துக்கங்களேன், எதிரிகள் ஒதுங்க வேண்டிய அமைப்பு, அதனால் நீங்கள் ஜெயிப்பீங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி அப்படின்னு பேர் வாங்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. ஒன்றே, இந்த பழி வாங்குறேன், இந்த சண்டைக்கு நிற்கிறேன்னு நிற்கக்கூடாது. சண்டை வேணாம், சண்டையில் கிளியாத சட்டை ஏது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.